அன்பார்ந்த குழந்தைகளே, நான் தான் உங்கள் லலிதா பாட்டி பேசுகிறேன். இப்போது உங்களுக்கு ஹயக்கிரீவர் ஸ்லோகம் சொல்லித் தரப்போகிறேன். முதல்ல இந்த ஹயக்கிரீவர் யாருன்னு பார்க்கலாம். நமக்கெல்லாம் விஷ்ணு பகவான் 10 அவதாரம் எடுத்தது தான் தெரியும். ஆனால் 24 அவதாரங்கள் எடுத்ததா புராணங்கள் சொல்கிறது. அதில் ஒன்று தான் ஹயக்கிரீவருங்கிற குதிரை முகமும் மனுஷ உடலும் கொண்ட ஒரு அவதாரம். விஷ்ணு ஏன் இந்த அவதாரம் எடுத்தார், குதிரை முகம் எப்படி வந்ததுன்னு ஒரு குட்டி கதை மூலம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாள் லக்ஷ்மி தேவி அலங்கார மண்டபத்தில் தன்னை அலங்காரம் பண்ணிட்டு இருந்தபோது அங்கே வந்த விஷ்ணு, தேவியே உங்கள் அலங்காரம் போதுமா அப்படின்னு கிண்டல் செஞ்சார். உடனே லக்ஷ்மி கோபம் வந்து, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கேன்னு தானே என்னை கிண்டல் பண்ணுறேன், உங்கள் அழகான முகம் ஒரு நாள் உங்களை விட்டு போயிட போகிறதுன்னு சாபம் கொடுத்துட்டா. தேவலோகத்தில் ஹயக்கிரீவன் ஒரு அசுரன் நாட்டு மக்களையும் தேவர்களையும் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு வந்தான். அந்த அசுரன் தன்னோட தவ வலிமையால் பராசக்தி தேவிக்கிட்ட, என்னை எந்த மனிதர்களாலேயோ விலங்குகளாலேயோ எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது, என்னை போல் குதிரை முகமோ மனுஷ உடம்பும் இருக்கிற ஒருவனால தான் எனக்கு மரணம் ஏற்படணும்னு கேட்டான். தேவியும் அவன் கேட்ட வரத்தை கொடுத்துட்டான். அந்த அசுரனோட கொடுமை தாங்காமல் இந்திரன் தேவர்கள் எல்லாரும் விஷ்ணு கிட்ட போய் சொல்லலாம்னு கிளம்பி வந்து பார்த்தா, தன்னோட வில்ல தரையில் செங்குத்தாக நிறுத்தி அது மேலே தலை வச்சு தூங்கிட்டு இருக்கார். அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. உடனே இந்திரன் பிரம்மா கிட்ட போய் அவர் எப்படி எழுப்புறதுன்னு கேட்டான். உடனே பிரம்மா ஒரு வண்டு பூச்சியை சிருஷ்டி பண்ணி அந்த பூச்சிக்கு அந்த வில்லினுடைய நாணை கடித்து துண்டாக்க உத்தரவுப்பட்டார். அதுக்கு அந்த பூச்சி, நான் அப்படி செய்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டது. அதுக்கு பிரம்மா, யாகம் செய்யும்போது கீழே வேற பொருளெல்லாம் நீயே எடுத்துக்கோன்னு சொன்ன உடனே அந்த வண்டு தன் வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுத்து. வண்டு போய் அந்த வில்லோட நாணை கடிச்சுடனே வில்லு டமால்னு பெரிய சத்தத்தோட வில்லு முறிஞ்சு அந்த இடமே இருட்டாயிடுத்து. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வந்து பார்த்தா விஷ்ணுவோட தலை தனியாக தரையில் கிடக்கு. இதை பார்த்ததும் எல்லாரும் பயந்து போய் பராசக்தியை வேண்டிட்டா. உடனே பராசக்தி வந்து, உங்களை எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருந்த ஹயக்கிரீவாசுரன் சம்ஹாரம் பண்ண தான் இந்த ஏற்பாடுன்னு சொல்லி, எங்கேயாவது குதிரை முகம் கிடச்சா அதை கொண்டு வந்து விஷ்ணு கயத்தில் பொருத்துங்கோன்னு சொல்லிவிட்டு மறைஞ்சு போய்ட்றான். பிரம்மா குதிரை தலையை கொண்டு வந்து விஷ்ணு கயத்தில் வச்ச உடனே விஷ்ணு மறுபடியும் எழுந்து ஹயக்கிரீவாசுரனை சம்ஹாரம் பண்ணி தேவர்களையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றிடுறார். இதிலிருந்து விஷ்ணுவை லக்ஷ்மி ஹயக்கிரீவர்னு பேர் வச்சு அவரை தெய்வமாக கொண்டாடி வணங்கிட்டு வரோம். இந்த ஹயக்கிரீவர் நம்ம கலைமகள் சரஸ்வதிக்கு குருநாதர். ஹயக்கிரீவ கவசத்தை தினமும் படிச்சுட்டு வந்தால் பிரகஸ்பதி மாதிரி நல்ல அறிவாளி ஆகலாம். சரி, இப்போ ஸ்லோகத்துக்கு போகலாமா? ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்கிரீவ முபாஸ்மகே. நல்ல ஞானமும் சந்தோஷமும் ஆனவரே, ரூபத்தில் ஸ்படிகம் போன்றவரே, கல்வியின் ஆஸ்தான தேவனான ஹயக்கிரீவை வணங்குகிறேன்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இந்த ஸ்லோகத்தை தினம் சொல்லிட்டு வாங்கோ, ஹயக்கிரீவர் உங்களுக்கு நல்ல அறிவும் ஆரோக்கியமும் தருவார். ஓகே குழந்தைகளே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ. அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். பாய்.